அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வரிசையா நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணலாம். இதுல வந்து நம்ம நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் எடுக்க போறதில்ல. பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுக்க போறோம். ஒரு ஆசியன் பெயிண்ட் எதையாச்சும் எடுப்போம். எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இது பார்க்கலாம். இங்க பாருங்க, காலையில இங்க ஒரு சிக்னல் வந்திருக்கா, 23 ரூபா. செல் பண்ணது பாருங்க, 41 ரூபா. கரெக்டா டார்கெட் போயிருக்கா. ஸோ 20 பாயிண்ட். ஆக்சுவலாக வாங்கினது 20 ரூபா, விற்றது 40 ரூபா. அப்படின்னு என்ன நடந்துட்டு பாருங்க. இங்கெல்லாம் என்ட்ரி கிடையாது. இங்க என்ன என்ட்ரி வந்திருக்கு, அதாவது இவ்வளவு பெரிய என்ட்ரி வந்ததுனால இந்த என்ட்ரிலாம் நம்ம ட்ரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டார்கெட் பக்கத்துல இருக்கு. சரி, ஓகே. அப்படி இருந்தாலும் ஒரு 2 ரூபா, இங்க 1 ரூபா. இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, எடுக்க மாட்டோம். இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, எடுக்க மாட்டோம். ஸோ நம்ம இண்டிகேட்டர் எப்படி வேற இதுல இருக்காதுன்னு பார்க்கலாம். நான் ரேண்டம் எடுக்கிறேன். சரியா? எல்லாத்துலயுமே நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெண்ட் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இது வந்து பாருங்க, கரெக்டா எங்க இருந்து எங்க வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்னல்ல இருந்து 30 பாயிண்ட், ரெண்டாவது சிக்னல்ல இருந்து 20 பாயிண்ட், 50 பாயிண்ட். 30 ரூபா இந்த ஸ்டாக்ல நம்ம 50 ரூபா நம்மளால எடுக்க முடியுது. 50 பாயிண்ட் எப்படி எடுக்கிறோம் பாருங்க. இப்ப கால்குலேட் பண்றேன். ஆவரேஜா இது வந்து 40 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரைஸ் இன்ட்டு ஒரு 1000 வாங்கினோம்னா 40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு வந்தது எவ்வளவு? 50 பாயிண்ட் வந்துச்சா? எப்படி நடந்துச்சு இது? ஸோ இது வந்து சாதாரண இண்டிகேட்டர் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து எப்படியோ இது பண்ணியிருக்கோம், மற்றவங்க கோடெலாம் காப்பி பண்ணியிருக்கோம். இல்லை, இது ஃப்ரீயாகவே இருக்கு மார்க்கெட்டில், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நிறைய நினைக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய விருப்பம். சரிங்களா? அதை நம்ம குறை சொல்ல விரும்பல. ஆனால் நாங்கள் வந்து எவ்வளோ முறை நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். இது பாருங்க, இங்கே ஒரு என்ட்ரி கிடைச்சா 2 பாயிண்ட். 6 ரூபா இருந்ததில் 2 ரூபா நம்மளால எடுக்க முடியுதா? இங்கே என்ட்ரி, அதாவது இது ரெட் கலர்ல இருக்கு, என்ட்ராக மாட்டோம், இங்கேயுமே எடுக்க மாட்டோம். சைட் வேஸ்ல ரெட் கலர்ல ட்ரெண்ட்ல இருக்கு. அப்படியே எடுத்தாலுமே உங்களுக்கு லாசஸ் கிடையாது. இது ரெண்டுலையுமே, இதுலயும். சரியா? இங்க எடுத்தோடனே லாஸ் தான் ஆகுது. இங்க ஒரு 10 பைசா தான் லாஸ். ஸோ அதே அளவு லாஸ் தான் இங்கேயும் ஆகும், ஒரு 50 பைசான்ற மாதிரி. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. எதுல வேணா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய ஸ்டாக்ல அப்ளை பண்ணா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட். 2 ரூபா 3 ரூபா இருக்க ஸ்டாக்ல அப்ளை பண்றதுக்கு போல கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்க ஸ்டாக்ல அப்ளை பண்ணுங்க. சீன் பெயிண்ட் பார்த்தாச்சு. இது இதுல பார்க்கலாம். இது வந்து நேற்று நடந்த என்ட்ரி, இன்னைக்கு நடந்த என்ட்ரி பாருங்க. டார்கெட் மீட் ஆச்சா? 7 ருபீஸ். இங்கேயுமே லாஸ் கிடையாது. 3 ரூபாயில வெளில வந்துருக்கலாம், விட்டாலுமே ஒரு 1 ரூபா லாஸ். ஸோ 40 ரூபாய்க்கு வாங்கினதுல ஒரு 6 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா அது சாதாரண இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ நம்ம எதுக்கு வேணா நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் எதுக்கு வேணா அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நம்ம இதை பத்தி டீட்டெயில் நாங்கள் தர்றோம். இங்கே பாருங்க, இந்த என்ட்ரியை பாருங்க. இதை பிடிச்சா நம்ம ராஜா. பிடிச்சிருக்கோமா? 8 ரூபாய்க்கு போனது 8 ரூபா லாபம் பார்த்தோம்னா எப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரியே வரலையா? இந்த என்ட்ரியில் எவ்வளோ லாஸ்? 30 பைசா லாஸ்.